ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு prabhaonwheels தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓரியோ கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து குட்டி பேக்கெட்ஸ் தான் அவைலபிளாக இருந்துச்சு ஷாப்பில். அதனால வந்து 4 பேக்கெட்ஸ் எடுத்திருக்கேன். குட்டி குட்டி பேக்கெட், அதாவது 10 ரூபா பேக்கெட் தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு வேளை பெரிய பேக்கெட் கிடச்சிச்சின்னா 2 பெரிய பேக்கெட் எடுத்துக்கோங்க. அதுவே வந்து நம்ம கேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதை ஓப்பன் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். பேஸ்ட் இல்லை, பவுடராக அரைச்சிக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம இப்போ மிக்சியில் வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். உடச்சி போட்டோம் அப்படின்னா நமக்கு கிரைண்டிங் டைம் கொஞ்சம் கம்மியாகும். ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு கிரைண்ட் ஆகிடும், ஃபைன் பவுடராக கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் இது எல்லாத்தையுமே உடச்சி இதோட சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது கூட வந்து நான் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. ஸோ வெறும் பிஸ்கெட்ஸ் தான் இப்போதைக்கு வந்து நான் கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து பட்டர் பேப்பர் கூட கிடையாது. அதே எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் இதில் பார்த்துடலாம். பார்த்திங்களா, நம்ம குட்டி பையன் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணுறான். இந்த மாதிரி லீவ் டைமில் வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்தோன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செய்வாங்க. அவங்களும் வந்து ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஒர்க்கெலாம் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே பண்ணுவாங்க. ஓகே, எனக்கும் கேக் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எங்கள் குட்டி பையனை வந்து உடைக்க சொல்லியிருக்கேன். அவன் சூப்பராக உடச்சி போட்டுட்ருக்கேன்னா, நான் கேக் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே அவன் ஓடி வந்துட்டான், நான் பண்ணுறேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக வந்து பாருங்கள் எப்படி உடச்சி போடுறான்னு சொல்லிட்டு. பிஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து உடச்சி மிக்சியில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைன் பவுடர் நமக்கு வர வரைக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பிஸ்கெட்ன்றதுனால நமக்கு வந்து குயிக்காகவே கொஞ்சம் அரைஞ்சிடும். பாருங்கள் நம்ம செல்லக்குட்டி எப்படி அழகாக உடச்சி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக உடச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து செம்மையாக அரைச்சிடலாம். ஸோ பாருங்கள், அவர் பிஸ்கெட் வந்து தேடி எடுத்து உடச்சி போடுறாரு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறோம் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள் சூப்பராகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஃபுல்லாக வந்துடுச்சு. அரைச்சோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அரைச்சிட்டு மீதி இருக்கிற பிஸ்கட்ஸையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு போகிறோம். ஸோ இதை வந்து இப்போது அரைச்சிடலாம். பார்த்திங்களா, சூப்பராக அரைச்சிட்டோம். எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். செம்ம டைட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ண முடியல. ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பார்த்திங்களா எப்படி வந்திருக்கு இல்லையா? நல்லா சாக்லேட் கலரில், டார்க் ப்ரௌன் கலரில் செம்மையாக வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன். நல்ல ஃபைனாக வந்திருக்கு, ஃபைன் பவுடராக வந்திருக்கு. ஸோ இப்போது வந்து நம்ம இது கூட வந்து கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். பால் வந்து நிறைய ஊற்றிடாதீங்க ஃபஸ்ட் டைமே வந்து, அப்போ உங்களுக்கு ரொம்ப ரன்னியாக வந்துடும் பேட்டர். ஸோ இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிட்டு அரைச்சி பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். பட் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேட்டர் வந்து ரொம்ப ரன்னி ஆகிடும், அதுக்கப்புறம் கேக் வராது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு பால் ஊற்றிட்டு இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கிரைண்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியல, ஏன்னா அது வந்து மூடி சரியாக மூடாததுனால அது மேலெல்லாம் திரிச்சு உடம்பெல்லாம் ஒரே கேக் பேட்டர் ஆகிடுச்சிங்க இன்றைக்கி எனக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கேக்குக்கு வந்து ட்ரே ரெடி பண்ண போகிறோம். அது வந்து நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். என்கிட்ட வந்து கேக் ட்ரேலாம் எதுவும் கிடையாது. ஸோ என்னோட டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து A4 ஷீட் பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே வச்சு ஆயில் தடவியாச்சு. ஆல்ரெடி ஆயில் தடவிட்டோம் உள்ளே. அதுக்கு மேலே இந்த பேப்பரை வச்சுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா நீட்டாக அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் ரெடி பண்ணிட்டோம். இது தாங்க நம்ம ஹோம்மேட் பட்டர் பேப்பர். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது இல்லையா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பேட்டர் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஏன்னா அது எனக்கு எடுக்க முடியல. ஏன்னா கையெல்லாம் பார்த்திங்கன்னா கை, உடம்பு, ஃபேஸு, தலை எல்லாமே வந்து நம்ம கேக் பேட்டர் அபிஷேகம் தான். ஸோ இது பேட்டர் இருந்த மிச்சம் மீதி இது பேஸ்ட்டில் வந்து இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் போட்டுட்டோம். 2 வாட்டி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகிடும். அப்புறம் நான் கார்னிஷிங்காக கொஞ்சம் பாதாம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நான் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கேக் சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் சங்கியாக இது வரும், அப்போது நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஸோ அதனால் கார்னிஷிங்காக போட்டிருக்கேன். இது வெறும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டான்னு விடலாம். ஆக்சுவலி நம்ம கேக் பாருங்களேன், பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா? செம்ம சூப்பராக செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனால் நட்ஸ் வந்து
மேலே ஆப்ஷனல் கார்னிஷிங்காக மட்டும்தான். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். எனக்கு பிடிக்கும், எங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இதை நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து அவன் கிடையாது, இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் நம்ம வந்து கேக்குக்கு ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி சூப்பராக கார்னிஷ் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். ஸோ ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பாருங்கள், அந்த பிளேட் வந்து இட்லி பிளேட் இருக்கு இல்லையா, அதை வந்து திருப்பி போட்டு வச்சுருக்கேன். கவுத்து போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேக் பேட்டர் வைக்கிறேன். ஏன்னா அது சென்டரில் ஸ்டாண்ட் இருக்கும், அது மேலே இது வைக்க முடியாது இல்லையா நம்மளோட கேக் ட்ரே. ஸோ இதெல்லாம் அதை திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கேக் பேட்டர் வச்சுருக்கோம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 30 மினிட்ஸ் வச்சோன்னா நம்ம கேக் இப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், அப்படி கவுத்த உடனே நம்ம பிளேட்டில் அழகாக வந்துடுச்சு நம்ம கேக்கு ஈஸியாக. இப்போ பாருங்கள் நம்மளோட பட்டர் பேப்பர் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஹோம்மேட் பட்டர் பேப்பர் பார்த்திங்களா, எடுத்தோடனே சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம கேக்கை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எப்படிங்க சூப்பராக வந்திருக்கா. ஓரியோ கேக் மாதிரி தான் வந்திருக்கு இல்லையா. ஓகே, அப்போ ஒரு மறக்காமல் நம்ம கேக்குக்கு ஒரு லைக் போட்டுடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு மறக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம குட்டி பையன் இதை கட் பண்ணி டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இப்போ நம்ம குட்டி பையன் வந்து கேக்கு கட் பண்ணி எடுத்துட்டாங்க. பாருங்கள், கொஞ்சமாவது தான் இருந்தது, அதுலேயே சூப்பராக வந்துடுச்சு. அங்கே பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு இல்லையா, செம்ம சாஃப்டாக இருக்குது. வாவ். ஸோ பிடிச்சிருக்கா நம்ம வீடியோ? உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.